நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த காணொளியில் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தேடும் விதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய கடந்த காணொளியில் நாம் எப்படி ஒரு இயந்திரத்தன்மையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம பிறந்தது ஒரு காரணத்திற்காக. அது ஆன்மீக ரீதியாக இதற்கு முன்னால் நம்மளுடைய காணொளிகளை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நாம் பிறந்தது நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த தவறுகளை சரி செய்வதற்கான அனுபவங்களை பெறுவதற்கும், பூர்வ ஜென்மத்தில் நாம் சில செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யாமல் விடுபட்டதை இந்த ஜென்மத்தில் பூர்த்தி செய்து கொள்வதற்குமாக இந்த பிறப்பு அமைந்துள்ளது. ஆனால் ஒரு குழந்தை பிறந்து அது தன் உடலை உணரும் வரை அதற்கென்று பெரிதாக என்ற தேவையும் இருக்காது. என்று அந்த குழந்தை தன் சரீரத்தை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் அது தன்னுடைய மகிழ்ச்சியை இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களின் மேல் பார்க்க ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நாமளும் அப்படிதான், நம்மளுடைய குழந்தைகளும் அப்படிதான். இது அனைவருக்கும் பொதுவானது. சிறு குழந்தையாக நாம் இருந்தப்ப எங்கேயாச்சும் நம்மளுடைய பெற்றோர்கள் கடை வீதியில் கூட்டிகிட்டு போனோம்னா, எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு தேவைப்படும் மகிழ்ச்சி அந்த பொருளில் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போது நம்ம மகிழ்ச்சியை வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம். வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களில் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்குது. எனக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு இந்த விளையாட்டு பொருள் கிடைச்சிட்டா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், இந்த பிராண்டில் நான் ட்ரெஸ் வாங்கி போட்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு இந்த பிராண்டில் மொபைல் ஃபோன் வாங்கிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் இந்த ஊரில் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்படி
நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்படி நீங்கள் நினைத்தது போல் ஒரு பொருளை வாங்குறீங்க. அது வாங்குற வரைக்கும் அதற்கான தேடல் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லது அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பொருளை வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின எண்ணம் உங்களுக்கு எங்கே போச்சு? அந்த சில நிமிடங்கள் அந்த மகிழ்ச்சி இருந்ததே, அந்த மகிழ்ச்சி ஏன் நீடித்து நிற்கலை? அதுக்கப்புறம் வேறொரு பொருளின் மேலே எதுக்கு ஆசை வந்தது? அப்போ மகிழ்ச்சி எங்கே இருக்குது? பொருளில் இருந்துச்சுன்னா, அந்த பொருளில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்குதுன்னா, அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக தானே இருந்திருக்கணும். தொடர்ந்து மகிழ்ச்சியான மனநிலையிலேயே தானே இருந்திருக்கணும். இப்போ அந்த மகிழ்ச்சி எங்கே போச்சு? அப்புறம் இன்னொரு பொருள் மேலே நம்மளுடைய ஆர்வம் போகுது. இந்த விதத்தில் நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அப்போது நாம் தேடக்கூடிய மகிழ்ச்சி வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களில் இல்லை அப்படின்றத நம்ம எப்போ உணர போகிறோம்? வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களில் தான் மகிழ்ச்சின்ற பொய்யான போர்வையிலேருந்து நம்ம எப்போ வெளியில் வரப்போகிறோம்? ஏன் இந்த தேடுதல்? ஏன் இந்த பொய்யான உணர்வுகள் நமக்கு ஏற்பட்டிருக்குது? நம்ம எப்போ நம்மளை சரி பண்ணிக்கிற போகிறோம்? நம்ம எப்போ உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குன்ற ஒரு சரியான தேடலில் நம்மளுடைய சிந்தனையை திருப்ப போகிறோம்? தெரியாது. ஆனால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி வெளியில் தான் இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கினோம். இப்போது இருக்கிற ஆப்பிள் ஃபோன் 16 Pro Max ஐ திங்க். ஸோ அந்த ஆப்பிள் ஃபோனில் அதை வாங்கிட்டா எனக்கு மகிழ்ச்சி. அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, பெற்றோர்கள் வாங்கி தரல. அப்புறம் தொடர்ந்து அதை பற்றின சிந்தனை, எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும்னு சிந்தனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 6 மாதங்கள் அதை பற்றின சிந்தனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 மாதங்கள் கழித்து உங்களுடைய பெற்றோர் எப்படியும் சிரமப்பட்டு அந்த ஃபோன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்த சில நிமிடங்களில் அந்த வாங்கும்போது இருந்த மகிழ்ச்சி சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்காது. எங்கே போச்சு? அப்போ இந்த 6 மாதங்களாக அதன் மேல் இருந்த ஒரு சிந்தனை எங்கே போச்சு? உடனே நம்மளுடைய கவனம் வேறு ஒரு பொருளின் மேலே போயிருக்கும். அடுத்து இதை வாங்கலாம், ஆனால் சொல்ல மாட்டோம் வெளியில். காரணம், இப்போ தான் இதை வாங்கி கொடுத்துருக்காங்க, திரும்ப வேறு ஒன்றை பற்றி பேசணும் அப்படின்னா நம்மளை திட்டுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து கேட்டுக்கலாம். அப்போது அந்த மகிழ்ச்சியே உங்கள்கிட்ட தொடர்ந்து இல்லை. அப்போ அந்த பொருள்கிட்ட மகிழ்ச்சி கிடையாது, நம்ம அப்படி நினச்சிக்கிட்டோம். அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம நினச்சிக்கிட்டோம். அந்த கற்பனை, இந்த கற்பனையிலேருந்து எப்போ நம்ம வெளியில் வரப்போகிறோம்? உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது? நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. அதை எப்போ நம்ம உணரப்போகிறோம்? தெரியல. இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ, நாம் வெளியில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும்
போலியானவையாக உணரத் தொடங்க ஆரம்பிப்பீங்க. காரணம், அவைகளில் உண்மையிலேயே மகிழ்ச்சி கிடையாது. அவை போலியானது, அது தற்காலிகமானது அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். அந்த தற்காலிகமான மகிழ்ச்சிக்கு எதுக்கு நாம் பிரயத்தனப்படணும்? எதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணணும்? நம்மளுடைய மகிழ்ச்சி நிரந்தரமானதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம் முயற்சிக்கிறோம். ஆனால் அதை வெளியில் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய உடலுக்கு வெளியில் பார்த்துட்ருக்குறோம். அங்கே தான் நம்ம தவறு செய்கிறோம். நம் உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவில் நமக்குள்ளே தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை வெளியில் தேடாமல் உள்முகமாக தேட ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ நமக்கு ஏற்படுதோ, அதை உணர்வதற்காக தொடர்ந்து எப்போ நம்ம முயற்சிக்கிறோமோ, நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மிடமே உள்ளது அப்படின்ற உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய அனைத்தும், நாம் வாழ்ந்த கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்தும் போலியானது, தற்காலிகமானதுன்ற உண்மை நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் மனித நேயம் நிறைந்ததாகவும் மாறிடும். அப்போது அந்த தேவை அப்படின்ற ஒரு தேடல் இருக்காது. வாழணும், அமைதியாக வாழணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். காரணம், வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம போவோம். அப்போ தேவை என்பது குறைஞ்சிரும். இந்த மகிழ்ச்சியை எப்பொழுதும் நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் தெய்வீகமான வாழ்க்கை, அதுதான் முழுமையான வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம்.